ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டென். இன்னைக்கு இந்த வீடியோவில் அவரைக்காய் பொரியல் அதுதான் பார்க்க போகிறோம். தேவையான பொருள் பாருங்க. அவரைக்காய், கடுகு, கறிவேப்பிலை, தக்காளி, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய். ஸோ இப்போ நான் காட்டுற இந்த பொருள் வச்சு தான் நம்ம வந்து கேரட் பொரியல் செய்ய போகிறோம். தேங்காய் அரைச்சாச்சு. அதோட மிக்ஸி ஜார் அலசின தண்ணியும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, தேவைப்படும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. போதுமான அளவு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக சீரகம் சேர்க்குறோம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்க்குறோம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஒரு பவுல் ஃபுல்லாக வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதை இதோட சேர்த்துக்கிறோம். இதோட நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போய் ஓரளவு நல்லா வதங்கி வந்தால் போதும். கண்ணாடி பக்குவம் வர வரைக்கும் நல்லா இதை நம்ம கலந்து வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இன்னும் ரொம்ப கரிஞ்சதுன்னா நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் இதோட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் அதுதான் இதில் சேர்க்குறோம். இப்போது அவரைக்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா பாதி வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். எல்லா காய்கறியுமே வந்து நம்ம பொரியல் செய்யும்போது எண்ணெயில் பாதி நல்லா குக் ஆயிடணும். இப்போ அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கலர் மாதிரி வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். அவரைக்காய் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே வெந்துடும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பொரியல் பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காது. கரெக்டான அளவில் உப்பு சேருங்க. அதிகமாக சேர்த்தாலும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. கரெக்டான பக்குவத்தில் நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு சின்ன தக்காளி, பாதி தக்காளி இல்லைன்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். எல்லா பொரியலுக்கும் தக்காளி சேர்த்தா நல்லா இருக்காது. ஆனால் அவரைக்காய், பீன்ஸு இந்த மாதிரி பொரியல்களுக்கெல்லாம் நம்ம தக்காளி சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ தக்காளி இதோட வதக்கியாச்சு. இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்க்குறோம். இதோட காரமே வந்து மிளகாய் தூள் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம பச்சை மிளகாவும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் நம்ம இதில் சேர்ப்போம். ஸோ எந்த ஒரு பொரியலுக்குமே வந்து பச்சை மிளகாய் சேர்த்து செய்யும்போது அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா அந்த பொரியல் வந்து அந்த டேஸ்ட்டே அது மாற்றிடும். ஸோ இந்த மாதிரி பொரியல்களுக்கெல்லாம் நம்ம மிளகாய் தூள் சேர்க்காம பச்சை மிளகாவும் தேங்காயும் அரைச்சி அதில் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். நம்ம மிக்ஸி ஜார் அலசணும் இல்லையா, அந்த தண்ணியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பாதி வந்து எண்ணெயிலே குக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இது வேகணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சா போதும். 5 மினிட்ஸு அதிகம்தான். கொஞ்ச நேரம் மூடி வச்சு வதங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவரைக்காய் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும், நமக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இப்போ ஓரளவு இது நல்லா அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணி வெந்துருச்சு. இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகாய் அதை தான் இதில் சேர்க்குறோம். நல்லா சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தேங்காய் வந்து
நம்மளோட அவரைக்காவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. பச்சை மிளகாவோடைய பச்சை வாசனை போகணும். போற அளவுக்கு இத நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்தாச்சு. இதோட நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். எல்லா பொரியலுக்குமே வந்து கொத்தமல்லி சேர்க்கும்போது, அது கடைசியா தான் நம்ம சேர்ப்போம். அந்த கொத்தமல்லிய அப்படியே பச்சையா சாப்பிடும்போது, அந்த வாசனையும் நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்ப நம்மளோட கொத்தமல்லிய சேர்த்தாச்சு. ஓகே வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.